வந்து நான் எக்லெஸ் கப் கேக் வந்து பண்ண போகிறேன். அதோட ரெசிபிஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன். எக்லெஸ் கப் கேக்கோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மைதா 85 grams, கார்ன்ஃப்ளவர் 10 grams, திக் யோகட் பிளெயின் யோகட் வந்து 105 grams, கிரெயின் சுகர் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் 75 grams, பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன். இது வந்து நான் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயிலும் எடுக்கலாம். இது வந்து 56 grams. அப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்து 3/4 டீஸ்பூன். வந்து சுகரும் யோகட்டை வந்து விஸ்க் பண்ண போகிறோம். சுகரும் இப்போ யோகட் போடணும். இப்போ இது ரெண்டும் வந்து நல்லா விஸ்க் பண்ணணும். சுகர் வந்து கரையிற வரைக்கும் நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போது ஆயிலும் வெனிலா எசன்ஸ் ரெண்டுமே போட்டு குயிக்காக நல்லா வந்து விஸ்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு 2 minutes. இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒன்றா போட்டுட்டு விஸ்க் பண்ணிடுங்க. நான் வந்து சின்ன கப்பில் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கப்பில் போட்டுங்க. போட்டுட்டு நல்லா விஸ்க் பண்ணிடுங்க. இப்போ நான் கப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் போட்டு. ஏன்னா இப்போ வந்து நான் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து போட போகிறேன். ஏன்னா இது யோகட் ஆட் பண்ணதுனால ரியாக்ட் ஆகக்கூடாது. சீக்கிரம் நம்ம போட்டுட்டு கப்பில் போடணும். இது வந்து கொஞ்சம் திக்னஸாக வரணும். நல்லா விஸ்க் பண்ணணும். விஸ்க் பண்ணி திக் பேட்டரில் வந்து இது வரணும். பாருங்கள், நான் பீட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பீட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா விஸ்கும் பண்ணலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்து எனக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். இப்போ வந்து கப்பில் வந்து 2/3 அந்த கப்பை வந்து நம்ம இப்போ போடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் ஹாஃப் வந்தால் போதும். 2/3 அதுதான் அளவு. கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஆனால் வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம். 180 degree Celsius வந்து 10 minutes வந்து ப்ரீ ஹீட் பண்ணலாம். ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு எனக்கு. நான் 180 degree 10 minutes ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ வந்து சேம் 180 degree Celsius வந்து 15 to 18 minutes வந்து இப்போ பேக் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ ஆயிடுச்சு எனக்கு. நான் 18 minutes வச்சு பேக் பண்ணியிருக்கேன். எடுத்து வெளியே வச்சுட்டு ஒரு 15 minutes நல்லா ஆறட்டும். பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பேக் சைடு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. ஃப்ரண்ட்டும் நல்லா வெந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு. நீங்கள் வீட்டில் ஸ்பான்ஜாகவும் வந்திருக்கு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.